இந்த மயிலாப்பூர் கோவிலானது ஏதோ கல் மண்ணை வச்சு கட்டின கோவில் கிடையாது. ஓம் நம சிவாயங்கிற சொல் உயர்ந்து நிற்கக்கூடிய அந்த ஆலயம் 63 நாயன்மார்களுடைய குறிப்பாக ஞான சம்பந்தர், அப்பர், சுந்தரர் இவங்களுடைய ஆழ் மனதில் எழுந்த அந்த பாதாள பதிதான் இந்த மயிலாப்பூர். குறிப்பா இந்த 10 நாள் உற்சவம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த 10 நாள் என்னென்னலாம் நடக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஒட்டுமொத்த மக்கள் கூடாரமும் ஒரு சுனாமி அலைய போல அந்த கோவிலை சுற்றி மக்கள் அலை அலையாக திரண்டு எம்பெருமான் கபாலீஸ்வரா, கபாலி கபாலி கபாலின்னு ஒவ்வொரு நாளும் மக்கள் கூப்பிடக்கூடிய அந்த ஓசை, அந்த ஒளி நம்ம காதில் படும் போதே நம்ம அந்த ஒரு பரவச நிலையை அடையணும். ஒரு ஆயிரக்கணக்கான பேர், லட்சக்கணக்கான பேர் சேர்ந்து அந்த மந்திர உச்சாரணங்களை ஓம் நம சிவாயின்னு லட்சக்கணக்கான பேர் சொல்லும் போது நம்மளால சொல்ல முடியலனாலும் பரவாயில்ல, அந்த லட்சக்கணக்கான பேர் சொல்லக்கூடிய அந்த பல லட்சம் வார்த்தைகள் நம்ம காதுக்குள்ள விழும்போது நம்ம எவ்வளவு புனிதமாகிறோம். இந்த பங்குனி பெருவிழாவான இந்த 10 நாட்கள்லையுமே சுவாமி நம்மளை தேடி வருவார். நம்ம வீட்டு வாசல் நின்று சுவாமி நினச்சி எம்பெருமானே நாங்கள் தேங்காய் பழம்லாம் உடைச்சி அர்ச்சனை எல்லாம் பண்ணி எங்கள் வீட்டுக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி ஐயா, நம்ம சுவாமிக்கு நம்ம என்ன பண்ணுவோம், நன்றி தெரிவிப்போம். தெப்போத்சவம்லாம் நடக்கும், அதாவது ஃப்ளோட் ஃபெஸ்டிவல் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. கோவிலுக்கு எதிர்த்தாப்புல இருக்கக்கூடிய ஒரு குளம் ஒன்று இருக்கு இல்லையா, அங்கே அழகாக ஒரு மிதவை மண்டபம் மாதிரி ஒன்று அமைத்து அதில் அந்த உற்சவ மூர்த்தியை வச்சு நிறைய லைட்டு, பந்தல், அலங்காரம் எல்லாம் பண்ணி அங்கே பூஜைகள் எல்லாம் செய்து வேத மந்திரங்கள் எல்லாம் முழங்க அந்த குளத்தை சுற்றி இப்படி மிதந்துட்டே சுவாமி சுற்றி இருக்கக்கூடிய எல்லாருக்கும் ஒரு அருள்பாலிக்கக்கூடிய அந்த காட்சி ஒரு கண்கொள்ளா காட்சியாக இருக்கும். அடுத்த 10 நாள் முழுக்க நம்மளுடைய ஆன்மீக கலாச்சார மரபான இசை, நாடகம், நடனம்னு அடுத்த ஒரு 10 நாள் விடையாற்றி, இந்த 10 நாள் நிகழ்வுக்கு விடையாற்றி அடுத்த ஒரு 10 நாள் நம்மளுடைய கலாச்சார மரபுகளை போற்றக்கூடிய அந்த ஒரு ஆன்மீக வைபவங்களும் நம்ம கண்கொள்ளா காட்சியாக மன நிறைவு தரக்கூடிய ஒரு காட்சியாகவே மயிலாப்பூரில் ஒவ்வொரு வருஷமும் நடக்கும். மயிலாப்பூர் மட்டும் இல்லை, அனைத்து சைவ ஆகமங்கள் ஆலயத்திலையுமே இந்த மாதிரியான நிகழ்வுகள் தொடர்ந்து நடைபெறுவது ரொம்பவே ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம். ஹர ஹர நம பார்வதி பதகே ஹர ஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எட்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலைநாதனே போற்றி போற்றி. அன்பிற்கினிய பார்வையாளர்களுக்கு அடியேனின் ஆன்மீக வணக்கம். என்னடா இவர் புதுசாக ஆன்மீக வணக்கம் சொல்கிறாருன்னு சில பேருக்கு கேள்வி எழலாம். இந்த தேர்தல் நேரம், அடுத்த 1.5 மாதம் பார்க்குற எல்லாரும் உங்களுக்கு வணக்கம் வைப்பாங்க. அது அரசியல் வணக்கம், இது ஆன்மீக வணக்கம். பொதுவாக அந்த வணக்கம், இந்த வணங்குதல் அப்படிங்கிறதே நம்மளுடைய ஆன்மீக மரபு, ஆன்மீக கலாச்சாரம் நமக்கு கற்றுக் கொடுத்தது தான். பழைய காலத்தில் ஒரு பழமொழி ஒன்று சொல்லுவாங்க, மாதா பிதா குரு தெய்வம். மாதா பிதா குரு தெய்வத்தை நம்ம வணங்குவோம். ஆன்மீக சொற்பொழிவாளர்கள் எல்லாமே நிறைய சொற்பொழிவாளர் பேசி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். நீ இறைவனை வணங்கும் போது சிரம் தாழ்ந்து 2 கை கூப்பி வணங்கினால் அந்த எம்பெருமான் உன்னை தலை நிமிர்ந்து எவரிடமும் கையேந்தாமல் வாழ வைப்பார்னு நம்ம நிறைய சொல்லி கேட்டிருக்கோம். அதுதான் உண்மையும் கூட. நமக்கு ஆன்மீகம் கற்றுத்தருவதும் அதுதான். அதனால தான் நான் ஆன்மீக வணக்கம்னு. ஏன்னா ஆன்மீகம் நிலையானது இல்லையா, இறைவன் நிலையானவர் இல்லையா, மற்றவை அனைத்தும் நிலையற்றது, இறைவனே நிலையானவர். அதனால தான் இதான் ஆன்மீக வணக்கம் அப்படின்னு. இந்த அருமையான காலகட்டத்தில் பங்குனி மாதம், ஆங்கிலத்துக்கு மார்ச் மாதம், இந்த பங்குனி மாதம் அப்படின்னாலே அனைத்து சைவ ஆகம ஆலயங்கள்லையும் சிவாலயங்கள்லையும் அந்த பங்குனி பெருவிழா, பங்குனி உற்சவமானது சீரும் சிறப்புமாக நடக்கும். நம்மளுடைய குறிப்பாக சென்னையில் சொல்ல போனால் இந்த ஆன்மீக பூமியினுடைய இதயமாக விளங்கக்கூடிய சென்னை மயிலாப்பூர் அருள்மிகு ஸ்ரீ கற்பகாம்பிகை சமேத கபாலீஸ்வர சுவாமியினுடைய ஆலயத்தில் இந்த பங்குனி பெருவிழாவானது ரொம்பவே விமர்சையாக சீரும் சிறப்புமாக கொண்டாடுறதை நம்ம எல்லாரும் ஒவ்வொரு வருஷமும் நம்ம கண்கொட்டாமல் பார்த்துட்டு இருக்கோம். இந்த நேரத்தில் சிவ சிந்தனையை உங்கள் அனைவரோடும் பகிர்ந்து கொள்வதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த பங்குனி பெருவிழா அப்படின்னு சொல்லும்போது சிவாலயங்களில் அந்த ஆகம பூஜைகள் எல்லாம் செய்வித்து இந்த திருவிழாவானது நடைபெறும். மயிலாப்பூர்னு சொன்னாலே வருடம் 365 நாளுமே மயிலாப்பூர் திருவிழா காலம்தான். ஆனால் இந்த அப்பேற்பட்ட கோவிலில் இந்த பங்குனி மாதம் நடக்கக்கூடிய இந்த உற்சவமானது ஒரு பெருவிழாவாக கொண்டாடப்படுகிறது. கிட்டத்தட்ட ஒரு 10 நாள் ஒட்டுமொத்த மக்கள் கூடாரமும் ஒரு சுனாமி அலைய போல அந்த கோவிலை சுற்றி மக்கள் அலை அலையாக திரண்டு
எம்பெருமான் கபாலீஸ்வரா, கபாலி கபாலி கபாலின்னு ஒவ்வொரு நாளும் மக்கள் கூப்பிடக்கூடிய அந்த ஓசை, அந்த ஒளி நம்ம காதில் படும்போதே நம்ம அந்த ஒரு பரவச நிலையை அடைகிறோம். எல்லாம் ஒரு பக்கம் நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்கன்னு சில பேர் திருவாசகம் பாடிட்டு இருப்பாங்க. சில பேர் கபாலி கபாலி கபாலின்னு இந்த ஒரு 6 வாரம் யாருக்குமே கிடைக்காது. இறைவன் மட்டுமே சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிற அளவுக்கான அந்த ஒரு உணர்வை, அந்த ஆன்மீக உணர்வை நம்மளால உணர முடியும். இந்த 10 நாள் கொண்டாட்டத்திற்கு முன்னாடி நம்ம மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் ஆலயத்தை பற்றி ஒரு சில விஷயங்கள், அதை பற்றி பேசிகிட்டே இருக்கலாம். பல மாதங்கள் பேசினாலும் அந்த வரலாறு பேச முடியாது. ஏன்னா நமக்கு வரலாறுல நமக்கு கிடைத்ததே சொற்பம். அந்த சொற்பத்தில் எனக்கு கிடைத்தது ஒரு 10 நிமிட அவகாசம். அந்த 10 நிமிடத்தில் என்னால் எதை பகிர முடியுமோ நான் அதை பகிர்ந்துக்கிறேன். மயிலாப்பூர் அப்படின்னாலே இந்த ஊருக்கு எப்படி பெயர் வந்தது அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும். அன்னை பார்வதி தேவியார் எம்பெருமான் சிவபெருமானை நோக்கி தபஸ் பண்றார். சிவபெருமானை நினைத்து மயில் வடிவத்தில் பார்வதி தேவியார் சிவபெருமானை வணங்குகிறார், பிரார்த்தனை செய்கிறார். அம்பாள் மயில் வடிவில் தோன்றியதால் அந்த ஊருக்கு மயிலாப்பூர் அப்படின்னு பேர் இல்லையா? இந்த மயிலாப்பூருக்கு இன்னைக்கு காலகட்டத்தில் நம்ம மயிலாப்பூர்னு சொல்றோம். அன்றைய காலகட்டங்களில் இதுக்கு நிறைய வேறு வேறு பெயர்கள் இருந்தது. மயிலை சிறப்பிக்கும் விதமாக மயிலாபுரி அப்படின்னு இருந்தது ஆரம்ப காலகட்டத்தில். தமிழில் மயிலாபுரி அப்படின்னா மயில்கள் நிறைய வாழ்ந்த ஊர். ஏன்னா அம்பாள் மயில் வடிவத்தில் வந்ததுனால அந்த மயிலை சிறப்பிக்கும் விதமாக அந்த காலத்தில் மயிலாபுரின்னு அழைக்கப்பட்டது. இதே மயிலாபுரி ஆன்மீக பாஷையில் அந்த சமஸ்கிருதத்தில் மயூராபுரி அப்படின்னு சொல்லுவாங்க. மயூராபுரினாலும் மயிலாபுரினாலும் ஒன்று தான். இன்னும் சில பேர் கபாலீஸ்வரம் அப்படிம்பாங்க. கபாலீஸ்வரர் இல்லையா, அங்கே இருக்கக்கூடிய சுவாமியினுடைய பேர் கபாலீஸ்வரர். அந்த சுவாமி கபாலீஸ்வரரை சிறப்பிக்கும் விதமாக கபாலீஸ்வரம் அப்படிம்பாங்க. இன்னும் சில பேர் கபாலீஸ்வரர் க்ஷேத்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம விருப்பம் போல சொல்லிப்போம். ஏன்னா நமக்கு ஆன்மீகத்தில் நிறைய வார்த்தைகள் இருக்குல்ல. மயிலைன்னு சொல்லுவோம், திருமயிலைன்னு சொல்லுவோம், மயிலாப்பூர்னு சொல்லுவோம். நமக்கு நிறைய பெயர்கள். ஏன்னா ஆன்மீகம் ஒரு பெரிய கடல் போன்றது. ஒவ்வொன்றுக்கும் நமக்கு நிறைய வார்த்தைகள் இருக்கு. ஸோ அம்பாள் மயில் வடிவத்தில் சுவாமியை நினைச்சதுனால மயிலாப்பூர் அப்படின்னு பேர் வந்தது. இங்க அம்பாள் பேரு கற்பகாம்பாள் சமேத கபாலீஸ்வரர் சுவாமி. அம்பாள் பெயர் கற்பகாம்பாள், சுவாமியினுடைய பெயர் கபாலீஸ்வரர் சுவாமி. கபாலீஸ்வர சுவாமிக்கு கபாலின்னு எப்படி பேர் வந்ததுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? மும்மூர்த்திகளில் ஒருவரான பிரம்மா, அதாவது ஆன்மீக கூற்றுக்களின்படி பிரம்மாவுக்கு 5 தலை உண்டாம். ஆனால் பிரம்மா 5 தலை இருக்கும்போது அவருக்கு சற்றே தலைக்கணம் அப்படி அதிகமானதுனால சிவபெருமான் பார்த்தார். ஓ, நீ அவ்வளோ பெரிய ஆளா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணார், ஒரு தலையை துண்டிச்சிடுறார். அப்போது பிரம்மா 4 தலைகளோடு தான் தன்னுடைய படைத்தல் தொழிலை தொடர்ந்து செஞ்சுன்னு வர்றார். ஒரு காலகட்டத்தில் பிரம்மா தன்னுடைய தவறை உணர்ந்து மயிலாப்பூரில் சிவார்ச்சனை செய்து அங்கே சிவனை வழிபட்ட காரணத்தினால், ஏன்னா அவர் ஒரு தலையை இழந்துடுறாருன்னா ஒரு கபாலமே இழந்துடுறார் இல்லையா? 5 தலைகளில் ஒரு கபாலம் போய் 4 தலைகளோடு இருக்கார். அந்த கபாலத்தை இழந்து அங்கே தன்னுடைய தவறை உணர்ந்து சிவபெருமானிற்கு சிவார்ச்சனை செய்து வழிபட்ட காரணத்தினால் அந்த ஆலயத்தில் சுவாமியினுடைய பெயர் கபாலீஸ்வரர் சுவாமி அப்படிங்கிற ஒரு பெயர் சுவாமிக்கு. இந்த மயிலாப்பூர் கோவில் நம்ம பார்த்தா ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும். நம்ம எல்லாரும் நினைக்கிறோம் ஏதோ அந்த காலத்தில் எவ்வளோ கஷ்டப்பட்டு கட்டியிருப்பாங்க அப்படின்னு. இந்த மயிலாப்பூர் கோவிலானது ஏதோ கல் மண்ணை வச்சு கட்டின கோவில் கிடையாது. ஓம் நம சிவாயங்கிற சொல் உயர்ந்து நிற்கக்கூடிய அந்த ஆலயம் 63 நாயன்மார்களுடைய, குறிப்பாக ஞான சம்பந்தர், அப்பர், சுந்தரர் இவங்களுடைய ஆழ் மனதில் எழுந்த அந்த பாதாள பதி தான் இந்த மயிலாப்பூர் க்ஷேத்திரம் அப்படின்னு சொல்லலாம். குறிப்பாக தேவார பாடல் பெற்ற ஸ்தலம். ஞான சம்பந்தர் தேவார பாடல்களை இந்த ஆலயத்தில் அருளியிருக்கிறார். இந்த ஆலயத்தை பற்றி சொல்லணும்னா ஏகப்பட்ட சிறப்புகள் சொல்லலாம். இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய மரம், அதாவது ஸ்தல விருட்சம் அப்படின்னு பேர். இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய ஸ்தல விருட்சம் புன்னை மரம். ஞானசம்பந்தர் இந்த புன்னை மரத்தையும் அம்பாளையும் மயிலையும் சிறப்பித்து தன்னுடைய தேவார பாடல்களில் பாடியிருக்கிறதையும் நம்மளால் பார்க்க முடியும். இப்பேற்பட்ட நிறைய சிறப்புகள் சொல்லிகிட்டே போகலாம். இன்றைக்கும் மயிலாப்பூர் ஆலயத்தில் இருக்கக்கூடிய புன்னை மரத்திற்கு கீழே அந்த ஒரு சிற்பம் இருக்கும். எல்லாரும் நம்ம பார்த்து தரிசனம் பண்ணக்கூடிய அந்த ஒரு அருமையான காட்சி நம்ம மயிலாப்பூரில் போய் நம்ம என்ஜாய் பண்ணலாம். குறிப்பாக இந்த 10 நாள் உற்சவம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த 10 நாள் என்னென்னலாம் நடக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். மயிலாப்பூரை பற்றி நம்ம பேசும்போது இந்த பங்குனி பெருவிழாவில் 63 நாயன்மார்களுடைய வழிபாடு, 63 நாயன்மார்களுடைய திருவீதி உலா அப்படிங்கிறது ரொம்ப கிராண்டாக நடைபெறக்கூடிய ஒரு விசேஷம். இந்த நேரத்தில் இதுக்கும் அதுக்கும் என்ன ஒரு சம்பந்தம் இருக்கு அப்படின்னா பக்தி. 63 நாயன்மார்கள் சிவ பக்திக்கு இலக்கியமாக திகழ்ந்தவர்கள். பக்தி அப்படின்னா 63 நாயன்மார்கள் தான். அப்போ நம்முடைய பக்தி எந்த அளவில் இருக்கு? 63 நாயன்மார்களுமே சிவபெருமானுக்காக எதையும் செய்தவர்கள். எந்த ஒரு கொடிய சூழ்நிலையிலையும் அதாவது சிவபெருமான் நிறைய டெஸ்ட் வச்சுட்டே இருப்பார்.
ரொம்ப கஷ்டமான சூழ்நிலைகளை எல்லாம் தரும்போது கூட சிவநெறியிலிருந்து சற்றும் விலகாததுனால தான் 63 பேரும் நாயன்மார்கள் லிஸ்ட்டில் இடம் பிடிச்சி இன்றைக்கும் உலக நாடுகள் ஃபுல்லாக எங்கெங்கெல்லாம் சிவாலயங்கள் இருக்கோ அங்கெல்லாம் 63 நாயன்மார்களுக்கு சன்னதியில் 63 நாயன்மார்களும் பிரதிஷ்டை செய்யப்பட்டு அவர்களுக்கு தினசரி பூஜை, தினசரி நிவேத்தியம் எல்லாமே நடக்கிறது. அவருடைய பக்தி உயர்ந்த பக்தி, அதனால தான் இன்றைக்கும் கோவிலில் இடம் இருக்குது. நம்மெல்லாம் சாமானியர்கள் தானே, நம்மளுடைய பக்தி எப்படி இருக்குது? நம்ம இறைவனை டெய்லி நம்ம பக்தி செய்தாலும் பாடல்கள் பாடினாலும் இறைவனை நினைத்தாலும் நமக்கு மட்டும் ஏன் கஷ்டம் தீர மாட்டேங்குது? மாணிக்க வாசகர் 8வது திருமுறை திருவாசகத்தில் ஒரு பாட்டு ஒன்று பாடுவார். முத்தி நெறி அறியாத மூர்க்கரோடு முயல்வேனை பக்தி நெறி அறிவித்து பழ வினைகள் பாரும் வண்ணம் சித்த மலம் அறுத்து சிவமாக்கி எனையாண்ட அப்படின்னு பாடுறார். இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, பொதுவாக அந்த மும்மலங்கள் நம்மை விட்டு போகணும். ஆணவம், கர்மம், மாயை, இந்த மும்மலம் மனிதனை ஆட்டி படைத்து கொண்டிருக்கிறது. இந்த மூன்றுமே நம்ம மனசுக்குள்ளே இருக்கும்போது நம்ம என்னதான் இறைவா இறைவா இறைவான்னு கூப்பிட்டாலும் நம்ம உள்ளத்துக்குள்ளே இறைவன் வரமாட்டார். நம்ம வாயில் சொல்லலாம் இறைவா, ஓம் நமச்சிவாய, எம்பெருமானே, நமக்கு தெரிஞ்ச எல்லா மந்திரத்தையும் சொல்லலாம், எல்லா சாமியும் கூப்பிடலாம், காளியாத்தா மாரியாத்தா, நம்ம எல்லாத்தையும் கூப்பிடலாம். நம்ம இறைவனை கூப்பிடுறோம். இறைவன் நம்மக்கிட்ட எப்போ வருவார்? இறைவன் அந்த மும்மலங்கள் நம்மை விட்டு நீங்கும் போது மட்டும்தான் இறைவன் நம்மை நோக்கி வருவார். அது வரைக்கும் இறைவன் நம்மக்கிட்ட ரொம்ப கஷ்டம். இதைத்தான் திருமூலர் திருமந்திரத்தில் சொல்வார், உள்ளமே கோவில் ஊன் உடம்பு ஆலயம். நம்மளுடைய உடம்பே கோவில் தான், நம்மளுடைய மனசு, நம்மளுடைய உள்ளம் தான் கருவறை. அது சுத்தமாக இருந்தால் இறைவன் வந்துடுவார். நம்ம கோவிலுக்கு போகும்போது எப்படி போகிறோம்? ரொம்ப சுத்தபத்தமாக நெத்தியில் திருநீரெல்லாம் இட்டுக்கொண்டு பொட்டு குங்குமம் எல்லாம் வச்சுட்டு சந்தனம்லாம் வச்சுட்டு நம்ம கோவிலுக்கு போகிறோம். அந்த கோவிலுக்கு போகும்போது நமக்குள்ள ஒரு பயம் பக்திலாம் இருக்குது. கோவிலுக்கு போகும்போது மட்டும் இருக்கலாமல் எப்பவுமே நம்ம அதே மாதிரி இருந்தோம் அப்படின்னா இறைவன் நம்மை நோக்கி வருவார், நம்மிடையே வருவார், நமக்குள்ளே இருப்பார். இதை தான் திருமூலர் சொல்கிறார். சிவவாக்கியரும் அதுதான் சொல்கிறார். சிவவாக்கியர் பாட்டு ரொம்ப நம்ம எல்லாருமே பிரபலமாக டெய்லி கேட்டுட்டு இருப்போம். ஓடி 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 உட்கலந்த ஜோதியை நாடி 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 நாட்களும் கழிந்து போய் வாடி 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 மாய்ந்து போன மாந்தர்கள் கோடி 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 என் நிறைந்த கோடியே. ஓம் நம சிவாயவே, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாயவே, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாயவே, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாயவே, ஓம் நம சிவாய. முதல் வரி ரொம்ப தெளிவாக ஆழமான அர்த்தங்கள். ஓடி 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 உட்கலந்த ஜோதிங்கிறார். நீ ஓடி ஓடி போறியே, உனக்குள்ள இருக்கக்கூடிய அந்த கலந்த உன் உடம்புக்குள்ள அந்த உன்னுடைய உள்ளத்துக்குள்ள கலந்த அந்த ஜோதியை நீ என்னைக்காவது உணர்ந்திருக்கிறியா அப்படின்னு கேட்கிறார். இறைவன் உனக்குள்ள இருக்கார், ஆனா உனக்குள்ள இருக்கக்கூடிய இறைவனை உணராம நீ தெரு தெருவா போய் என்ன பிரயோஜனம்னு கேட்கிறார். இறைவனை நம்ம உணரணும் அப்படின்னா நம்ம மனசு சுத்தமாக இருக்கணும். இதனால தான் அந்த காலத்தில் பெரியவங்கள்லாம் சொல்லுவாங்க, அதிகமாக ஏன் கோவிலுக்கு போக சொல்லுவாங்க? கோவிலுக்கு போனால் வேறு சிந்தனை வராது. நம்ம கோவிலை சுற்றி முற்றி பார்த்துட்டு இருப்போம், நிறைய தூண். அந்த பெரிய பெரிய கோவில்களில் பார்க்கும்போது நமக்கு பார்க்குற ஒன்றுமே ஆச்சரியமாக தெரியும். எதை பார்த்தாலும் நமக்கு வேறு சிந்தனை போகாது. இது என்னடா இப்படி இருக்குது, இவ்வளோ பெரிய தூண், எப்படி கட்டியிருப்பாங்க இந்த ஆலயங்களை? நம்ம பார்க்கக்கூடிய ஒவ்வொன்றும் நம்மளை பிரமிக்க வைக்கும். ஒவ்வொரு முறை பார்க்கும்போதும் புதுசு புதுசாக தெரியும். நமக்கு வேறு சிந்தனை, வேறு டைவர்ஷனே வராது. அதனால தான் அந்த காலத்தில் அதிகமாக கோவிலுக்கு கதா காலக்ஷேமங்கள் நிறையா, யாராவது உபன்யாசம்லாம் பண்ணுறாங்கன்னா நம்ம நிறைய கேட்க சொல்லுவாங்க. நம்ம மனசு சுத்தமாகணும் அப்படின்னா நம்மளுடைய சிந்தனை சுத்தமாகணும். நம்ம சிந்தனை சுத்தமாகணும் அப்படின்னா நம்ம நல்லதையே நினைக்கணும், நல்லதையே பார்க்கணும், நல்லதையே சிந்திக்கணும். இதை நம்ம நல்லதை பார்க்கும்போது தான் நல்ல சிந்தனை வரும், நல்லதை பேசும்போது தான் நல்ல வார்த்தைகள் வரும். அப்போது நம்ம மனது தூய்மையாக இருக்கும்போது மட்டும்தான் இறைவன் நம்மை ஆட்கொள்வார். அப்படிங்கிறது தான் திருமூலர் சொல்கிறதுலையும் சிவவாக்கியர் சொல்கிறதுலையும் நான் புரிஞ்சுக்கிறேன். முதல் நாள் உற்சவம் எப்படி இருக்கும் அப்படின்னா கொடியேற்றம் அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுவாகவே நம்ம ஒரு சிவ ஆலயத்துக்குள்ளே போகிறோம். இப்போ நம்ம மயிலாப்பூரையும் எடுத்துக்கிறோம், வேறு எந்த கோவில் எடுத்துட்டாலும் சரி, நம்ம கோவிலில் என்ட்ரன்ஸில் நம்ம நேரு உள்ளே போன உடனே முதல்ல பலிபீடம் இருக்கும். பலிபீடம் ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும். சில கோவிலில் குட்டியாக அழகாக சின்னதாக இருக்கும். பலிபீடத்துக்கு அடுத்து கொடிமரம் ரொம்ப பெருசாக உயர்ந்து நிற்கும். இந்த கொடிமரத்தை நம்ம பார்க்கும்போது எப்படி பார்க்கணும்? இறைவான மேலே நோக்கி நம்ம பார்க்கணும். ஏன்னா அது ஆன்மீகத்தை உயர்த்தி ஆன்மீக உயர்வை குறிக்கிறது தான் அந்த கொடிமரம். முதல் நாளில் சிவாலயங்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒவ்வொரு சிவாலயத்திலையுமே யாகசாலை மண்டபம் அப்படின்னு தனியாக ஒரு மண்டபம் இருக்கும். அந்த யாகசாலை மண்டபங்களில்
கலசங்கள்லாம் அலங்கரித்து, யாக குண்டங்கள்லாம் அலங்கரித்து, அங்கே சிவாச்சாரிய பெருமக்கள், வேத விற்பன்னர்கள் ஓதுவார்கள் எல்லாமே மந்திரங்களை எல்லாம் உச்சாடனம் செய்து, ஆகமங்களை எல்லாம் ஓதி, வேத மந்திரங்களை எல்லாம் உச்சரித்து ஓதுவார்கள். தேவார திருவாசக பஞ்சபுராணங்கள் பாடல்கள் எல்லாம் பாடி அங்கிருந்து அந்த புனித நீரை கொண்டு கொடிமரத்திற்கு வந்து பூஜை செய்து, அபிஷேக அலங்கார ஆராதனைகள் எல்லாம் செய்து, யாகசாலையிலே பூஜை செய்து அந்த கொடி, ஏன்னா கொடிமரம்னா அதில் கொடி இருக்கணும் இல்லையா? அப்போ சிவன் கோவிலில் அந்த என்ன கொடி ஏற்றுவாங்க? இந்த கொடி சின்னம்னால இன்னைக்கு நமக்கு என்னென்னமோலாம் தோன்றுறது. நம்ம ஆன்மீகத்துக்குள்ள இருக்கலாம், நம்ம அதை பற்றி மட்டுமே நம்ம பேசலாம். சிவபெருமானுடைய கொடிமரத்தில் என்ன கொடி ஏற்றுவாங்க? கொடியில் நந்தி பகவான் இருப்பார். சிவபெருமானுடைய வாகனம் என்ன? நந்தி வாகனம். சிவபெருமான என்ன சொல்லுவோம்? ரிஷபாரூடர்னு சொல்லுவோம். ரிஷபாரூடர் அப்படின்னா ரிஷப வாகனத்திலே அமர்ந்திருப்பவர் ரிஷபாரூடர். இந்த ரிஷபம், இந்த ரிஷப ராசி நேயர்களேன்னு சொல்லுவாங்க. இந்த ரிஷப ராசிக்கு உண்டான சின்னம் என்ன? காளை மாடு. அந்த ரிஷப வாகனம், அந்த நந்தி வாகனம் தான் அந்த கொடியில நந்தி பொறிக்கப்பட்டு. ஏன் நந்தி இருக்கு அப்படின்னா சுவாமியினுடைய வாகனம் நந்தி. நந்தி தர்மம்னு ஒன்று இருக்கு, அதெல்லாம் பேசணும்னா அதெல்லாம் பெரிய டாபிக், அது தனியாகவே பேசணும். நம்ம ரிஷபாரூடர் என்று அழைக்கப்படக்கூடிய சுவாமியினுடைய வாகனம் நந்தி. அந்த நந்தி வாகனமா, அந்த நந்தியினுடைய திருவுருவத்தை கொடியிலே பொறித்து பூஜை செய்த அந்த கொடியை அந்த கொடி மரத்தில் ஏற்றி சுற்றி தர்பையெல்லாம் வச்சுருப்பாங்க. நம்ம அந்த உற்சவ நாட்களில் நம்ம அந்த கோயிலுக்குள்ளே போனோம் அப்படின்னா, அந்த 10 நாளுக்குள்ளே போனால் அந்த கொடி மரத்தை சுற்றி தர்பையெல்லாம் கட்டி, பூ மாலைகள் எல்லாம் சாற்றி, புது வஸ்திரங்கள் எல்லாம் உடுத்தி, அந்த கொடிமரத்திற்கு பூஜைகள் எல்லாம் செய்து அந்த கொடியேற்றத்தை அறிவிப்பார்கள். கொடி மேலே ஏறிடுச்சு அப்படின்னாலே ஊர் மக்களுக்கு தெரிவிப்பது யாதெனில், கோவிலில் பங்குனி உற்சவம் தொடங்கிருச்சு, 10 நாள் திருவிழா தொடங்கியாச்சு அப்படிங்கிறதுக்கான அடையாளம் தான் அந்த கொடியேற்ற நிகழ்ச்சி. இந்த 10 நாள்லையுமே எல்லாமே ஆகம ரீதியிலான ஆகம முறைப்படியே அந்த பூஜைகள் எல்லாம் செய்விக்கப்பட்டு அந்த கொடியேற்ற நிகழ்வு மற்றும் நிகழ்வுகள் எல்லாமே நடைபெறும். இந்த 10 நாள் இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னா, சுவாமி அந்த 10 நாளுமே மக்களை தேடி வருவார். இல்லம் தேடி சுவாமி. ஏன்னா வீதி உலா அப்படிங்கிறது அந்த கோயிலை சுற்றி இருக்கக்கூடிய பல வீதிகள்லையும் சுவாமி வந்து ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு வாகனத்தில் வருவார். ஒரு நாள் சுவாமி வந்து தன்னுடைய வாகனமான ரிஷப வாகனத்தில், நந்தி வாகனத்தில் சுவாமியினுடைய திருவீதி உலா இருக்கும். இன்னொரு நாள் சிங்க வாகனத்தில் வருவார். இன்னொரு நாள் யானை வாகனத்தில் வருவார். இன்னொரு நாள் காமதேனு வாகனத்தில் வருவார். இப்படி ஒவ்வொரு நாளும் இந்த 10 நாட்களுமே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாகனத்தில் வந்து நமக்கு அருள்பாலிக்கக்கூடிய அந்த காட்சியானது இந்த பங்குனி பெருவிழாவான இந்த 10 நாட்கள்லையுமே சுவாமி நம்மளை தேடி வருவார். நம்ம வீட்டு வாசல் நின்று சுவாமி நினச்சி, எம்பெருமானே நாங்கள் தேங்காய் பழம்லாம் உடைச்சி அர்ச்சனை எல்லாம் பண்ணி எங்கள் வீட்டுக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி ஐயா, நம்ம சுவாமிக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? நன்றி தெரிவிப்போம். இந்த 10 நாளில் இன்னும் சிறப்பாக சொல்லப்போனால் இன்னும் பல விசேஷங்கள் உண்டு. குறிப்பாக தேரோட்டம். இந்த தேரோட்டம் அப்படிங்கிறது இந்த பங்குனி பெருவிழாக்கள்லேயே உச்சம் அப்படின்னா தேரோட்டம். இதை வந்து ஆன்மீகத்தில் ரதோத்சவம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மரத்தாலான அந்த பிரம்மாண்டமான அந்த தேர், இந்த 10 நாளில் தேரோட்டம் ரொம்ப ரொம்ப பிரபலமான உச்சகட்டமான ஒரு திருவிழாவாக கொண்டாடப்படுறது. ஆலயத்துக்குள்ள மூலவர் இருப்பார், சுவாமி இருப்பார், சுவாமிக்கு பூஜைகள் எல்லாம் நடந்து உற்சவர், அந்த உற்சவர் திருமேனிக்கு தனியாக உற்சவர் மண்டபத்தில் வச்சு அங்கே பூஜைகள் எல்லாம் நடந்து உற்சவரை எடுத்துக்கொண்டு திருத்தேரிலே வைத்து அந்த திருத்தேரானது அந்த ஆலயத்தை சுற்றி பவனி வரும். இந்த திருத்தேரில் இன்னொரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, பொதுவாக சொல்லுவாங்கல்ல, கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை, கூட்டு பிரார்த்தனைக்கு பலன்கள் ஜாஸ்தி அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. நம்ம என்ன சொல்லுவாங்க, ஒருத்தர் தேர் இழுத்தா தேர் நகராது, எல்லாரும் சேர்ந்து தான் தேர் இழுக்கணும். ஒட்டு மொத்தமாக எல்லாரையும் கூட வைக்கக்கூடிய இடம். எல்லாரும் கூடும்போது என்ன பண்ணுவாங்க, எல்லாரும் அண்ணாமலையாருக்கு அரோகரா அப்படிம்பாங்க, எல்லாரும் கபாலீஸ்வரருக்கு அரோகராம்பாங்க, ஓம் நம சிவாயங்க. ஒரு ஆயிரக்கணக்கான பேர், லட்சக்கணக்கான பேர் சேர்ந்து அந்த மந்திர உச்சாரணங்களை ஓம் நம சிவாயின்னு லட்சக்கணக்கான பேர் சொல்லும் போது நம்மளால சொல்ல முடியலைனாலும் பரவாயில்ல, அந்த லட்சக்கணக்கான பேர் சொல்லக்கூடிய அந்த லட்சம் வார்த்தை, பல லட்சம் வார்த்தைகள் நம்ம காதுக்குள்ள விழும்போது நம்ம எவ்வளவு புனிதமாகிறோம். கற்றலின் கேட்டல் நன்றுன்னு சொல்லுவாங்கல்ல, அதுக்கு இதுதான் பொருள். எனக்கு சொல்ல தெரியல, ஆனால் அந்த நல்ல விஷயங்கள் என் காதில் படும்போது நான் புனிதமாகிறேன், என்னுடைய பாவங்கள் எல்லாம் விலகுது. இதுதான் அதனுடைய சாராம்சம். இப்போ இந்த தேரோட்டம்னு வரும்போது சுவாமியை அந்த அலங்கரிக்கப்பட்ட அந்த திருத்தேரில் வச்சு பூ மாலைகள் எல்லாம் சாற்றி முன்னாடி மேல தாளங்கள் எல்லாம் முழங்க, ஓதுவார்கள் வந்து தேவார திருமுறை இசைகள்லாம் பாடிண்டே முன்னாடி போக, பொதுமக்கள் எல்லாரும் வடம் பிடிச்சு அந்த தேரை இழுக்க, ஓம் நம சிவாய அரோகரா கோஷம் எல்லாம் கேட்கும்போது அந்த மாநகரமே, அந்த ஒட்டுமொத்த ஏரியாவுமே ஆன்மீக அலைகளால் நிரம்பி அவ்வளோ ஒரு பரிசுத்தமான ஒரு பியோர் மைண்ட், நமக்கு வேறு சிந்தனை வேறு எங்கேயுமே போகாது.
அப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலை தரக்கூடியது இந்த தேரோட்ட உற்சவம். குறிப்பாக தேரை பிடிச்சி இழுத்தா பாவ நிவர்த்தி அப்படின்னு ஆகமங்கள் சொல்கிறது. அதனால தான் பெரும்பாலும் தேரோட்டத்தில் எல்லாருமே ஒரு நிமிஷமாவது ஒரு செகண்டாவது நானும் சுவாமியை தேரை பிடிச்சி இழுத்துடுறேன் அப்படின்னு எல்லாருமே முண்டி அடிச்சு போகிறதுக்கு காரணமே அதுதான். தேரை இழுத்தாலாவது என் பாவம் தீந்துராதா இறைவா. ஏன்னா நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ அறிஞ்சோ அறியாமலோ எவ்வளவோ விஷயங்கள் செய்கிறோம். அப்பேற்பட்ட அந்த கர்ம நிவர்த்தி அப்படிங்கிறதுக்கு தான் அந்த தேரை அந்த வடம் பிடித்து இழுக்கிறது தான் அந்த கர்ம நிவர்த்தி கிடைக்கிறது நமக்கு. ஏன்னா சிவபெருமான் பொதுவாகவே சொல்லுவாங்க, சிவபெருமான் வந்து அழிக்கக்கூடிய கடவுள் அப்படிம்பாங்க. சிவபெருமான் அழிக்கக்கூடிய கடவுளே கிடையாது. படைக்கும் தொழிலை பார்ப்பவர் பிரம்மா, காக்கும் வேலையை பார்ப்பவர் விஷ்ணு. சிவபெருமான் அழிக்கக்கூடிய கடவுள் அப்படின்னா உயிரெடுக்க மாட்டார். அவர் அழிக்கக்கூடியது நம்மளுடைய அகங்காரத்தை. நான் இந்த வீடியோவில் முதல்ல சொல்லும் போதே சொன்னேன், பிரம்மா தலைக்கணத்தினால தலையை இழந்தார், அவரோட உயிர் போகல. பிரம்மா இழந்தது அகங்காரத்தை இழந்தார். அகங்காரத்தை அறுத்தறிந்தவர் சிவபெருமான். அதே மாதிரி தான் ரோதனாத் ருத்ரஹா அப்படின்னு வேதம் சொல்றது. ருத்ரம், ஸ்ரீருத்ரம்னே ஒன்று உண்டு. அதில் சிவபெருமானுடைய குவாலிட்டிஸ், அவருடைய குணங்களை பற்றி சொல்லுவாங்க. சிவபெருமான் நம்மள்கிட்ட இருக்கக்கூடிய ஆணவம், கண்மம், மாயை, அகங்காரம் இதையெல்லாம் அழிக்கக்கூடிய வல்லமை பெற்றவர். நம்ம சுவாமியை நினச்சிட்டாலே போகிறோம். ஆனால் அகங்காரம் இல்லாமல் நம்ம போகணும். நம்ம அகங்காரத்தோடு போகணுன்னா அவர் வேற மாதிரி தான் நம்மளை ட்ரீட் பண்ணுவார். ஆக இந்த தேரோட்ட உற்சவம் அப்படிங்கிறது ஒரு மிகச்சிறந்த ஒரு அற்புதமான கண்கொள்ளா காட்சியாக இருக்கும். நம்ம பார்த்துட்டு நம்ம அன்றைக்கி ஃபுல்லாக அந்த தேரை பற்றியே நம்ம பேசிகிட்டு இருப்போம். அந்த ரோட்டில் அந்த தேர் போன தடம்லாம் கூட சுவாமி திரும்ப வந்து பார்க்க வருவார் அப்படிங்கிறது பல ஊர்களில் நடக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு வைபவமாக பார்க்கப்படுது. இந்த தேரோட்டத்தை தாண்டி இன்னும் சிறப்பு சொல்ல போனால் 63 நாயன்மார்கள், நம்ம ஏற்கனவே பேசியிருந்தோம். 63 நாயன்மார்கள் பக்திக்கு எடுத்துக்காட்டு. எந்த சூழ்நிலையிலையும் இறை சிந்தனையை தாண்டி அவர்கள் வேறு எதுவும் செஞ்சதில்லை. ஒரு நாயன்மார்களுடைய கதையை நம்ம பார்க்கும்போது நமக்கே தெரியும். பிள்ளைக்கறி கொடுத்தவர் நாயன்மார். சிவபெருமான் வந்து கேட்ட உடனே பிள்ளைக்கறி கொடுத்துருப்பார். சிவபெருமான் கேட்டுட்டாருங்கிறதுக்காக பிள்ளையை கறி போட்டு கொடுத்துருக்கிறாருன்னா அப்போ எனக்கு எல்லாமே அவர் மட்டும்தானே. அதுதான் அந்த பக்தி இலக்கியம், அந்த பக்தி இலக்கணம். எல்லாமே சிவசிந்தனை மட்டும்தான். அந்த 63 நாயன்மார்கள் அடியாருக்கு அடியேன், இறைவனை வணங்குதல் ஆன்மீகத்தில் மிக முக்கியமானதாக பார்க்கப்பட்டா அந்த ஆன்மீகத்துக்கு ஒரு பரிபூரணம்னு ஒரு எண்டு இருக்குல்ல. அந்த அடியார்க்கு அடியார்களை இறைவனோடு சேர்த்து வணங்குவது தான் நமக்கு நிஜமாவே சிவ பலன் கிடைக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம சிவபெருமானுக்கு என்னென்னமோ பூஜை பண்ணுறோம், அவரை நேரடியாக போய் சேருதான்னு நமக்கு தெரியாது. இப்போ சக்கரை பொங்கல் வைப்போம், வெண்பொங்கல் வைப்போம், என்னென்னமோ செஞ்சு நம்ம படைப்போம், புது துணிலாம் உடுத்துவோம். ஆனால் நிஜமாவே அது அவருக்கு போய் சேருதா அப்படின்னா அடியாருக்கு அடியார்களுக்கு நம்மால் முடிந்த உதவிகளை செய்தாலே அது சிவபெருமானுக்கு செய்ததாக பலன் அப்படின்னு நான் சொல்லலை, பெரிய புராணம் சொல்கிறேன். அடியாருக்கு அடியார்கள்னு தான் அடியார்களே சொல்லுவாங்க. நாயன்மார்களே என்ன சொல்லுவாங்க? அடியாருக்கு அடியார்னு சொல்லுவாங்க. பெரிய புராணம் என்ன சொல்லுதுன்னா அடியாருக்கு அடியாரை நீ வணங்கினால் சிவபெருமானை வணங்கின பலன் உனக்கு சிவ பலன் நேரடியாக உன்னை வந்து கிடைச்சிரும் அப்படின்னு பெரிய புராணம் சொல்றது. அப்பேற்பட்ட 63 நாயன்மார்களுக்கும் திருவீதி உலா அப்படிங்கிறது இந்த 10 நாள் உற்சவத்தில் மயிலாப்பூரில் நடக்கிறத பார்க்கும்போது 63 நாயன்மார்களுக்கும் அப்படி 4 பேர் தோளில் கொண்டுட்டு அப்படி இந்த கோவிலை சுற்றி வரக்கூடிய அந்த அழகான காட்சி இருக்கே, அந்த காட்சி மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு 45 நிமிஷம் அப்படியே அந்த ஒரு 63 பேர் போகிறதுக்கு மட்டுமே 45 நிமிஷம் ஆகும். அது அவ்வளோ வாரமாக பாடி கொண்டாடி, ஒரு பக்கம் தேவார முழக்கம், இந்த பக்கம் திருவாசகங்கள், அப்படியே அந்த பாடல்கள் எல்லாம் மக்கள் பாடிக்கொண்டு அந்த பஜனையோடு அந்த கோவில் அந்த வீதி உலா போகும்போது அது ஒரு கண்கொள்ளா காட்சியாக இருக்கும். பார்க்க வாய்ப்பு கிடைக்காதவர்கள் கண்டிப்பாக இந்த வருடமோ அடுத்த வருடமோ அதை காண்பதற்கு முயற்சி செய்யுங்கள். ஏன்னா நல்லதை பார்த்தாலே நம்மள்ட்ட இருக்கக்கூடிய கெட்ட கர்மாக்களுக்கு தீர்வு கிடைச்சிடும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், நல்லதை கேட்கணும், நல்லதை சொல்லணும், நல்லதை பார்க்கணும். இந்த 63 நாயன்மார்களுடைய திருவீதி உலா அப்படிங்கிறது மயிலாப்பூரில் ஒரு மிக முக்கியமான ஒரு ஃபெஸ்டிவல். இந்த 10 நாள் இன்னும் சிறப்பு சொல்ல போனால் நாயன்மார்கள் வீதி உலா முடிஞ்சதுக்கப்புறம் சுவாமி அம்பாளுக்கு திருக்கல்யாண உற்சவம். நம்ம கோவிலில் திருக்கல்யாணத்தை நம்ம போய் பார்க்கறதுனால நிறைய பலன்கள்லாம் உண்டு சொல்லுவாங்க. மகனுக்கு இன்னும் பொண்ணு கிடைக்கல, மகளுக்கு நல்ல பையன் கிடைக்கல, எல்லாருக்கும் அந்த கவலை இருக்கும்ல. கோவிலில் போய் திருக்கல்யாணத்தில் கலந்துட்டோன்னா அந்த திருக்கல்யாணத்தை பார்க்கும்போதே எங்கள் வீட்டில் கல்யாணம் வரணும் இறைவா, எத்தனை பேரோட பிரார்த்தனை இருக்கும். அந்த திருக்கல்யாண பிரார்த்தனையில் போய் அங்கே தரக்கூடிய இந்த திருமாங்கல்ய சரடை வாங்கி அன்னைக்கே நிறைய பேர் இந்த திருமாங்கல்ய சரடெல்லாம் மாற்றிப்பாங்க. அப்பேற்பட்ட அந்த கற்பகாம்பாளுக்கும் கபாலீஸ்வர சுவாமிக்கும் திருக்கல்யாண வைபவமானது இந்த 10 நாள் உற்சவத்தில் மிக ஒரு முக்கியமான அம்சமாக பார்க்கப்படுது. இந்த ஒரு தருணத்தில் உலகமே போர் பதற்றத்தில் இருக்கக்கூடிய இந்த ஒரு தருணத்தில் இந்த வருட பங்குனி பெருவிழாவில் நாம் அனைவரும் இறைவனை பிரார்த்தனை செய்து இந்த போர் பதற்றம் மக்களுக்கு அமைதி பெருக எல்லாரும் சேர்ந்து பிரார்த்திப்போமாக. மீண்டும் வேறு ஒரு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.